விஜய் இந்த தேர்தலை ஒரு எமோஷனலான தேர்தலாக மாற்ற முயற்சி பண்ணுறாருன்றது தான் இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. மற்ற அரசியல் கட்சிகள் தங்களுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸை எப்படி செட் பண்ணாலும் விஜய் கடைசியில் அதை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்னா மக்களும் நானும் ஒன்று. இது வந்து விஜயகாந்தோடைய பாணின்னு கூட சொல்லலாம். விஜயகாந்த் எப்போவுமே வந்து தன்னை மக்களோடு தொடர்பு படுத்தி மக்கள் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு மாற்றிக்கிட்டே இருந்தார் அவருடைய கேம்பெயின்ஸ் எல்லாம் அவருடைய ஆக்டிவான காலகட்டங்களில். அதே மாதிரி விஜய் இந்த தேர்தலை மக்களோடு தன்னை தொடர்புபடுத்தி மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒருத்தனா ஒரு உணர்வுபூர்வமான தேர்தலாக இது இருக்கணும் அப்படிங்கிறத கட்டமைக்க முயற்சி பண்றாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் இன்னைக்கு வேலூர்ல பேசின இந்த ஸ்பீச்சுன்னு நான் பார்க்குறேன். இப்போ வேலூர்ல நடந்த இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் பேசினதை வந்து நான் ஒரு வேகமான ஒரு ஸ்பீச்சாக நான் பார்க்குறேன். இப்போ விஜய் வந்து எப்போ அரசியல் களத்துக்குள்ளே வருவார் அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யப்பட்டுட்டு வந்தது. இன்றைய ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து அவருடைய கேம்பெயின் ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச், அவர் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மோடில் அந்த ஸ்பீச் அப்படின்றது இருந்தது. இப்போ விஜய் வந்து ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ஒரு உறுதிமொழி வாங்கிட்டு அதற்கு பிறகு அவருடைய பாணியில் ஒரு குட்டி கதையை சொல்கிறாரு. அந்த குட்டி கதையுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜயை பொறுத்தவரையில் ஒரு அன்டெஸ்டட் பிளேயர், அவர் வந்து என்ன செஞ்சிட முடியும், அதனால தான் யாருமே வந்து கூட்டணிக்கு போகல அப்படின்ற விமர்சனங்களை தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்காங்கல்ல. ஸோ அவர் வந்து தன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் தெரியும், அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மையப்படுத்தி யாரையும் குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்றது தான் அந்த முரட்டுக்காலை கதையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதாவது அந்த சிறுவனை பொறுத்தவரையில் அவனுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த முரட்டுக்காலையை எப்படி அடக்கணும், அந்த சூழ்நிலைகளை எப்படி கையாளணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம அதிகாரத்தில் வந்தால் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்க்க முடியும் அப்படின்றத அவர் முழுவதுமாக நம்புறாருன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் கிடையாது, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது இந்த எலெக்ஷன் பற்றியான பொதுமக்கள் மத்தியில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஈர்ப்பை வந்து அது ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா தேர்தல்கள்லையும் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, இனிமேல் ஏன் நம்ம போய் வாக்களிக்கணும் அப்படின்னு நினச்சி அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா நகரங்களில் பொதுவாக வாக்களிக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அப்படின்றது பொதுவாக இருக்கும்ல. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அது அப்படி இருக்காது. நிறைய பேர் வந்து தன்னெழுச்சியாகவே போய் வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தேர்தலாக இது இருக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா வாலாஜாலாம் தாண்டி போகும்போது தன்னெழுச்சியாக அவருடைய தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் வந்து விஜயை பார்க்கணுன்னு வர்றதெல்லாம் நம்ம வந்து வீடியோ காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. உண்மையாகவே விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். விஜய் இன்னைக்கு பேசினதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை எல்லாமே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, என்னை விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா பொதுமக்களை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, நீங்கள் என்னை திட்டும் போதெல்லாம் மக்கள் வந்து தங்களைத்தான் வந்து இவர்கள் திட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக புரியக்கூடிய வகையில் சொன்னது அப்படின்றது அவருக்கு வந்து உண்மையாகவே ஒரு எலெக்ஷன் கார்டாக மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் ஒரு கொச்சையான விஷயத்த பேசியிருந்தார். அதுக்கெல்லாம் வழக்கமான ஒரு அரசியல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இம்மீடியட்டாக ஒரு அறிக்கை வந்திருக்கும். யாரை அவங்க சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு அறிக்கையை விட்டு அதை ஒரு இஷ்யூவாக மாற்றி கொண்டு போகிறதுன்றது வழக்கமான அரசியல் பாணி. விஜய் வந்து அந்த நேரத்துல எல்லாம் அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி அதை தான் அவர் சொல்கிறார். என்ன நீங்கள் எவ்வளோ வேணால் அசிங்கப்படுத்துங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுங்க, நீங்கள் என்ன திட்டல, இந்த மக்களை திட்டுறீங்கன்றதை மனசில் வச்சிங்கன்னு சொல்லி அதை ரொம்ப அழகாக மக்கள் பக்கம் திருப்பி விடுறாரு. ஏன்னா அவர் பதில் சொல்லி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட அது வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் போயிருக்கும். அதாவது இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்த வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இங்கே இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் ஓட்டு கிடைக்கும், இப்படி பண்ணாதான் அரசியல்னு இங்கே ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை நீ பண்ணு விஜய், அதை நீ பண்ணு விஜய்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜய் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இது எதுவுமே மக்களுக்கு பிடிக்கல. நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு எப்போவுமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க போகும்போதோ இல்லை ஒரு சர்வே எடுக்க போகும்போது கூட, யார் வந்தால் என்ன தம்பி, நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம பிழைக்க முடியும், யார் வந்தால் எனக்கு சாப்பாடு போட போகிறாங்களா, என் லைஃப் வந்து மாறப்போதா அப்படின்ற எண்ணத்தோடு தான் இது வரைக்கும் சாமானிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை மாற்றி அவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளும் கரெக்டாக எடுத்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஜயோ தான் இந்த தேர்தலில் வேட்பாளராக நிற்க போகிறாங்கன்றதும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும் பணக்காரர்கள், அமைச்சர்களுடைய மகன்கள், முன்னாள் அமைச்சர்கள் இல்லை அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஓட்டு போடும்போது இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாத, தினசரி பிரச்சனைகளையே புரியாதவர்கள் எப்போவுமே தேர்தலை வந்து சந்திப்பாங்க. அவனுக்கு நான் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, ஏற்கனவே
காரு வீடு பங்களான்னு சொத்து சுகத்தோட இருக்கான், நான் ஓட்டு போட்டு அவன் சம்பாதிக்க போறான் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது இன்னைக்கு சாதாரணமான ஆட்கள் இந்த தேர்தலில் வரும்போது இவங்களுக்கே ஒரு உத்வேகம், நம்மள ஒருத்தன் போய் ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்காக போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறது. இந்த ஒரு ட்ரெண்டை வந்து விஜய் இங்க செட் பண்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பேசும்போது அவர் சொன்னார், இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்காது, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தேர்தல் அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த லைன்லேருந்தே நான் சொல்கிறேன், இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு வாக்ஸ் பாப் மக்கள் கருத்து வந்து கேட்கும்போது மக்கள் சொல்லுவாங்க, யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் வேலை செஞ்சால் தான் எனக்கு வந்து சோறு அப்படின்றது யூஸ்வலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த எலெக்ஷனில் அந்த டோன் மாறி இருப்பதா தெரியுது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரையில் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த விஜய் பேசும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா தாவேக்கான்றது வந்து வெகுஜன மக்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு பேசுகிறாரு. விஜய் மேலே 1000 கிரிட்டிசிசம் இருக்குது. விஜய் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வர்றாரு, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வர்றாரு, ஒரு சின்ன பிரச்சனைனா கூட வந்து அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல மாட்டாரு, ஒரு சின்ன பிரச்சனைக்கே அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. இப்படி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் வந்து அதை ஒரு விமர்சனமாகவே பார்க்காமல் இருப்பதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி விஜய் பேசுனதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாமே என்னை நோக்கி கேள்வி கேட்குறீங்களா, நான் உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அரசியலில் வரும்பொழுது உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இன்றைக்கி உங்களுடைய சொத்து மதிப்பு என்னவாக உயர்ந்திருக்கிறது, அதை வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்குறாருல. இதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். வெகுஜன மக்கள் இதை கேட்கும் பொழுது அவங்க நம்மளுடைய கேள்வியை தான் கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ நாளாக வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்து நமக்கு நல்லது செய்கிறதா சொல்கிறாங்க, பட் ஆனால் வந்து அவங்க ஊழல் லஞ்சம் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. அதே மாதிரி அவர் ரொம்ப கிளியராக வந்து டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ அப்படின்ற அந்த நெரேட்டிவ் உடைக்கிறாரு. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்ற திமுகவுடைய நெரேட்டிவ் உடைச்சி அவர் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் இந்த தேர்தலில் போட்டி, மக்களை பொறுத்தவரையில் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான ஒரு போரை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக பேசுகிறாரு. முக்கியமாக கரூர் விவகாரத்தை பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன லைன் வந்து அவர் கோட் பண்ணிட்டு போனது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பை அந்த இடத்துல ஏற்படுத்தியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்னுடைய நண்பர்னு சொல்கிறீங்க, ஆனால் கரூர் விவகாரத்தில் எப்படி எல்லா பலியையும் ஏமலை தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்டது, இது எல்லாமே வந்து எலக்ட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா மேலே இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிசிசத்தை விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி மக்களை பொறுத்தவரையில் நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படின்றத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதாவது சாமானிய மக்கள் பொதுவாக சொல்லுவாங்கப்பா இவெல்லாம் என்னப்பா என்ன திடீர்னு பார்த்தா இன்றைக்கி எம்எல்ஏ ஆனால் இவ்வளோ சம்பாரிச்சிட்டான், இவெல்லாம் டக்குன்னு முன்னேறிடுறான், நம்ம கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். போன தடவை வரும்போது பார்த்தா சாதாரண காரில் வந்தான், இப்போ பார்த்தா இனோவாவில் வரான், அடுத்த எலெக்ஷனில் பார்த்தா இதை விட பெரிய காரில் வருவான், ஆனால் நான் இன்றைக்கும் சைக்கிளில் போகிறேன் இல்லை பைக்கில் போயிட்டுருக்கேன், இந்த வண்டியை சரி பண்ண என்னால் முடியலன்ற அந்த மைண்ட் செட் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இருந்தால் விஜய் இந்த எலெக்ஷனையே ஃபேஸ் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப இன்டெலெக்சுவலாக பேசி ஜிடிபியை பற்றியோ இல்லை நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியோ மாநிலத்தினுடைய மற்ற பிரச்சனைகள்னு அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு சாமானியன் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இந்த தேர்தலையும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளையும் எப்படி பார்க்குறாங்களோ அந்த பார்வையோடு பார்க்குறாரு. இன்னொன்று அந்த சொத்தை பற்றி உங்கள் சொத்து கணக்கை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது அண்ணாமலை ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். அண்ணாமலைக்கும் அது கை கொடுத்தது. டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டு அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், இதையெல்லாம் வச்சு அண்ணாமலை ஒன்று ப்ளே பண்ணார். அது அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாரா, அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதான்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் அண்ணாமலைக்கு கிடைச்ச அந்த குறைந்தபட்ச வரவேற்பும் கூட இந்த கேள்விகள் எழுப்புனதுனால கிடைச்சது. அந்த கேள்வி விஜய் கேட்கும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் விஜய் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு போகிறாருன்னு பார்க்குறேன். இன்னொன்று இருக்குது, ரஜினிகாந்த் வந்து தேர்தல்களை பற்றியும் அதுவும் ரஜினி அரசியலுக்கு வரும்போது எலெக்ஷனை எப்படி பார்த்தாரோ அந்த ஒரு பார்வை விஜய்க்கும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவர் சொன்னார் 50 வருஷ கட்சி, இன்னொரு பக்கம் இன்னொரு 75 வருஷ கட்சியெலாம் இருக்கும்போது ரஜினிகாந்த் என்ன பண்ணுவான், இந்த எலெக்ஷனில் அதிசயம் அற்புதம் நடக்கும்னு சொன்னார். அப்போ வந்து அது ரொம்ப பாப்புலரான ஒரு டேர்மாக இருந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இன்றைக்கி இது ஒரு அதிசய எலெக்ஷனாக இருக்க போகுது, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு தேர்தல் வரும்னு சொல்லி இன்னைக்கு பப்ளிக் மத்தியில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இல்லைங்களா. இந்த தேர்தலில் அரசியலே பிடிக்காதவங்க கூட இன்னைக்கு வந்து எல்லாம் அரசியல் பேசுகிறாங்க. நம்ம ஒரு பத்திரிகையாளர்ன்ற அடிப்படையில் எங்கே போனாலும் யாருங்க வருவான்னு பொதுவாக வந்து ஒரு 50 வயசு கடந்தவங்க தான் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். இப்போ வியூவர்ஸே கூட அவங்களுடைய கொலீக்ஸு, அவங்களோட வேலை செய்யக்கூடியவர்கள், அவங்க பழகக்கூடிய நண்பர்கள்ட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னாலே கூட சொல்லுவாங்க, இந்த முறை வந்து எப்படியாவது என்னுடைய ஓட்டை நான் போடணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்கிறத கேட்க முடியுது. ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது உங்களுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக கூட்டணி பற்றியும் விஜய் வந்து இந்த முறை பேசியிருக்கார். அதாவது எல்லாரும் இன்றைக்கி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார், எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகலன்னு சொல்லும்போது அவர் அதையும் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். அதாவது இது வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி,
மக்களுக்குமே தெரியும் கூட்டணி அமைக்கிறதெல்லாம் எப்படி அமைக்கிறாங்க. ஒரு கட்சி வந்து எல்லா கூட்டணியிலையும் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் ஒரு கூட்டணிக்கு போகிறாங்கன்னா அது எந்த அடிப்படையில் அமையுது, இது எல்லாத்த பற்றியும் மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்குது. இன்னொன்று வந்து அவர் அடிக்கடி ஒரு விஷயத்த வந்து சொல்ல முயற்சி பண்ணுறாரு. என்னென்னா, எல்லாத்தையும் நான் வந்து விரிவாக பேசி மக்களுக்கு புரிய வைக்கணும்லாம் கிடையாது, நான் அவங்கள விட பெரிய புத்திசாலியாலாம் கிடையாது, நான் அவங்கள ஒருத்தனா வந்திருக்கேன், எல்லாமே மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு அரசியல்வாதிகள். இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, அதாவது இப்போ வேலூர்னு போகும்போது அங்கே சிறுபான்மையினர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. வழக்கமாக ஒரு அரசியல் தலைவர் அங்கே போறாரு அப்படின்னா அதை மையப்படுத்தி அவங்களுக்கு ஸ்பீச் எல்லாம் உருவாக்குவாங்க. நாங்கள் வந்து இதையெல்லாம் செய்திருக்கிறோம், இல்லை இதெல்லாம் செய்ய போகிறோம், நாங்கள் தான் பாதுகாப்பாக இருப்போன்றதெல்லாம் மையப்படுத்தி பேசுவாங்க. பட் இங்கே அண்ணா சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும், பெரும்பான்மை சிறுபான்மையை பற்றி விஜய் அதை கோட் பண்ணிட்டு, சில நேரங்களில் அரசியல்வாதிகள் வாயை மூடிட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னதெல்லாம் அதற்கு ஒரு வரவேற்பு இருக்கலாம், விமர்சிக்கவும் செய்யலாம். இப்போ சிறுபான்மையினருக்கு இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி வந்து மற்ற அரசியல் கட்சிகள் அணுகுறாங்க, அந்த மக்களுக்கு என்ன பயம் இருக்கு, அவங்களுக்கு ஆதரவாக என்னென்னலாம் பேசணும்னு சில கேள்விகள் இருக்கு, சில விஷயங்களை பேசியும் இருக்கலாம். நீங்க விஜய் என்ன கொண்டு வராரு அப்படின்னா, வழக்கமாக எல்லா அரசியல்வாதிகளும் பேசுகிற அந்த விஷயங்களை பேசி நான் மக்களை ஏமாற்ற விரும்பலை, இதை எப்படி அணுகணும்னு எனக்கு தெரியும், நான் அதை நான் பண்ணுவேன். அதே மாதிரி வெளியே வரலன்னு கேட்கும்போது ஒரு விஷயத்தை விஜய் இன்னைக்கு சொல்லிட்டாரு. தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து பெருசாக வெளியெல்லாம் வரப்போகிறது கிடையாது, என்னை ஜெயிச்சு நீங்கள் ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா அப்போ நான் கிராமமாக வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி அதற்கான விடையும் கொடுத்த மாதிரி தெரியுது. அதுவும் விமர்சிக்கப்படும் நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் விஷயத்தில் கிளியராக இருக்கார். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னுடைய ஸ்டைல் இதுதான், இப்படி தான் நான் அரசியல் பண்ண போறேன்னு சொல்றாரு. அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையான்றத நம்ம தேர்தல் முடிவுகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நெருக்கடிகள் அதிகமாக இருப்பதனால தான் தன்னால் வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு வர முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு ஐ திங்க் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்றது டிவிகேக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு போர்ஷன் ஒரு 30 டேஸை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறையா தொகுதிகளை போய் அவங்க மக்களை சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜயுடைய இன்றைய ஸ்பீச்சில் ஒரு கவனத்தை பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் வந்து திருப்பி ரீட்ரேட் பண்ணுறாரு லா அண்ட் ஆர்டரை பற்றி, சட்ட ஒழுங்கை பற்றி திருப்பி சொல்கிறது அப்படின்றது நிச்சயமாக திமுகவுக்கே ஒரு பெரிய ஒரு தலைவலியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அருண்ராம் சார் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு இந்த எலெக்ஷனை வந்து மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மாநிலத்தில் நிறைய வந்து சட்ட ஒழுங்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து என்டிஏ அலைன்ஸ் வந்து எடுத்து பேசினாங்க அப்படின்னா அது ஒரு கவனம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் KN நேரு தொடர்பான அந்த ED வழக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு மீது இருக்கிறது. ஸோ இதை வந்து விஜய் வந்து சுட்டி காட்டி பேசுவது அப்படின்றது ஒரு கவனத்தை பெறக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். டே டு டே பேசிஸில் வந்து இந்த மாதிரியான கரண்ட் இஷ்யூஸ் வந்து லைவில் இருக்குது. மக்கள் தினசரி ஒரு பெண் பாதுகாப்பை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய குற்ற செயல்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து இந்த புனைக்கு மணி கட்டுவது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழலில் விஜய் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எதிராக இருக்கக்கூடிய அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா விமன் ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஜோஷாக வந்து கைத்தட்டுவதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ அவங்க மத்தியில் விஜய் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவருடைய வாக்குறுதிகள்னு சில விஷயத்தை அவர் சொல்கிறார். இதுவரையும் வந்து இலவசங்கள் குறித்து எதுவும் அவர் பேசலை. அவருடைய விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். நான் வந்து என்ன மருத்துவ கட்டமைப்புகளை இப்படி மேம்படுத்துவேன், பள்ளிக்கூடங்கள் இப்படி இருக்கும், பாடத்திட்டங்கள் இப்படி இருக்கும்னு அதை எப்படியெல்லாம் நான் பண்ண போகிறேங்கிறத சொல்கிறாரு. அதனுடைய பார்வையும் மக்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் திமுக அதிமுக சைடில் அவங்க விடியல் பேருந்து பயணமாக இருக்கட்டும், மகளிருக்கான உரிமை தொகை போன்ற விஷயங்களை ரீட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை மையப்படுத்தி அவங்க போலரைஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் விஜய் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமல் மாற்று திட்டங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நாம் தமிழருடைய பாணியும் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. நாம் தமிழர் வந்து இந்த மாதிரி தான் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஆம் ஆத்மியும் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோ தான் சொன்னாங்க. கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அதிமுக தான் தன்னுடைய ஸ்பேஸை பெரிய அளவுக்கு இழக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு நாம் தமிழர் கூட இத்தனை சக்திகளை தாண்டி திமுக அதிமுக தாவேகாவை தாண்டி தனக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அவருடைய மாநாட்டில் கூட அந்த கூட்டத்தை காமிச்சிருந்தாரு. அவருடைய அரசியலுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றத சீமான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அதிமுக தான் தன்னுடைய இடத்தை இங்கே
உறுதிப்படுத்துவதற்கும் நாங்கள் தான் இங்கே ஆல்டர்னேட்டிவ், எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது, திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தியாக நாங்கள் தான் இருப்போன்றத எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரங்களில் அதுக்கான காரணங்களை சொல்கிறாரே தவிர அது மக்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ஒரு ஓட்டு போடணும்னு யோசிக்கும் போது எனக்கு திமுக பிடிக்காதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அதிமுக இன்னைக்கு வரக்கூடிய அளவுக்கா அவங்களுடைய பிரச்சாரமோ அவங்களுடைய செயல் திட்டங்களோ இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஒருவேளை விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டியும் அவருடைய ஃப்ரெஷ்ஷான அரசியலும் பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்குது. இந்த இடத்துல அவங்க தான் பெரிய அளவுக்கான லூசராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. கூட பிஜேபி இருக்கிறதும் ஒரு பெரிய டிராபேக்கு. சீமான் கூட வந்து இந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த மாநாட்டில் அவங்க கூட்டியிருக்கக்கூடிய அந்த கூட்டம் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு இருப்பதையும் விஜயை தாண்டி இளைஞர்கள் சீமான் பின்னால் நிற்கிறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான இம்பாக்டை தரலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஆல்ரெடி அவங்க இந்த மந்த்தை வந்து சிஎம் சொன்ன மாதிரி இது மாநாடு மாதம்னு சொல்லி அடுத்தடுத்து மாநாடு கிரவுண்ட் லெவல் ஒர்க்குன்னு சொல்லி அவங்களுடைய வேலைகளை அவங்க ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரேஸ்ன்னு பார்க்கும்போது அதிமுக என்ன பண்ண போகுது, ஈக்குவலான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக அதை மாற்றணும் அப்படின்னா அவங்களும் ஈக்குவலாக வந்து நிற்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு இந்த விஜய் ஸ்பீச்சை பார்த்த அப்புறம் பெருசாக வருது. இப்போ தேர்தலை பொறுத்தவரையில் ஒன்லி வந்து உங்களுக்கு அலைன்ஸ் காம்போசிஷன் மட்டும் ஒரு ரிசல்ட்டை தந்துடுறதில்ல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காஸ்ட் அரித்மேட்டிக் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ அதிமுகவை பொறுத்தவரையில் எனக்கு என்னமோ விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தெரியுது. விஜய் அவரை சொல்கிறாருல்ல என்னை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு, அதே மாதிரி அதிமுகவை விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு பலவீனமான ஒரு கட்சியாக அதிமுக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக அவர்களுக்கென்று ஒரு தனித்த வாக்கு சதவீதம் அப்படின்றது இருக்குது. அதில் வந்து ஒரு சங்க் ஆஃப் ஓட்ஸ் வந்து போகும் விஜய்க்கு. ஆனால் அதற்காக அதிமுகன்ற கட்சியே இல்லாமல் போகும். அவங்க வந்து ஒரு காமெடி பண்ணுறவங்க ரேஞ்சுக்கு அவர் வந்து டீல் பண்ணுறது அப்படின்றது நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் கடுமையான எதிர்வினைகள் அதிமுகலேருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.